பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாக்கியம் இருந்துட்டு உடனடியா மாணிக்கத்தை வீட்டுக்கு வர சொல்றாங்க. என்னாச்சு பாக்கியம், ஏன் ஒரு மாதிரியா படபடப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சம்மந்தி என்னன்னே தெரியல, வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. மயிலு கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஆனால் சம்மந்தி சொல்லியிருக்காங்களே, ஒருவேளை மயிலுக்கு ஏதாவது சம்மந்தி சர்ப்ரைஸ் எது கொடுப்பாங்களா, அதனால தான் நம்மளை வர சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் நேராக பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள் சம்மந்தி, என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சம்மந்தியம்மா வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றாங்க, ஏதோ தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கதிரி இருந்துட்டு சட்டையை பிடிச்சி, அதுதான் உனக்கெல்லாம் குறைச்சில்ல ஐயா, என் அண்ணனோட வாழ்க்கையே இப்படி அநியாயமாக குடும்பமாக சேர்ந்து இப்படி கெடுத்துட்டீங்களே, என் அண்ணன் எப்பேற்பட்டவர்னு தெரியுமா, ஒரு ஈயரம்பு கூட என் அண்ணன் துரோகம் பண்ண மாட்டார், ஆனால் என் அண்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கதிரி இருந்துட்டு அவங்களோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்துதா சம்மந்தியம்மா, என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட சம்மந்தின்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு, என்ன ட்ராவல்ஸ் வச்சிட்ருக்கன்ற திமுறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கேட்கவும், நாங்கள் தான் அருவாலை எடுத்து வெட்டியிருக்கணும், ஆனால் என் பையன் சட்டையை மட்டும்தான் பிடிச்சிருக்கான், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே பாக்கியம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிரு.